ஆபத்து, தவிர்க்க முடியாத ஆபத்து திருத்தலமையில் சூழ்ந்து விட்டது. என்ன நாரதா, எவரால் ஆபத்து? எல்லாம் அந்த விருங்கி முனிவரால் தான். தேவியர்கள் வரத்தை பெற்று மும்மூர்த்திகளோடு இணைந்து விட்ட செய்தியை கூறியதுதான் தாமதம். அடுத்த கணமே வந்தது கோபம், சிவந்தன கண்கள், சிரித்தன தேகம், அலைகடல் போல் பொங்கி எழுந்தார். என்னை அவமான படுகொழியில் வீழ்த்த முற்பட்ட தேவியர்கள் மூவரையும் கேள்வியை துவக்கி அரக்கனை உருவாக்கி அழித்து விடுகிறேன் என்று சபதம் செய்து விட்டார். என்ன ஆடவா? அப்படியா? கேவலம் ஒரு முனிவனுக்கு அவ்வளவு அகம்பாவமா? என்ன சக்தியான எம்மையை துச்சமாக நினைத்ததும் அல்லாமல் அழிக்கவும் முற்பட்டு விட்டானா? சாதிக்க முடியாத சபதத்தை செய்துவிட்டு வேள்வி வேறு நிகழ்த்துகிறானா? பார்த்து விடுகிறேன் அவன் தவத்தின் வலிமையை, அடித்து விடுகிறேன் அவன் அகத்தின் செருக்கை. இவ்வளவுக்கும் காரணம் இந்த மூர்த்திகள். நான் அப்போதே கூறினேன், விருங்கி முனிவர் சாமானியர் அல்ல என்று. கேட்டால் தானே நானும் தான் சரஸ்வதியிடம் கூறினேன். நான் மட்டும் என்ன, ஒரு முறைக்கு பல முறை எடுத்து கூறினேன். இது அவ்வளவும் இந்த காரணனால் வந்த வினை. சிவசிவா, அதிபதிகளுக்குள்ளே சச்சரவு ஏற்பட்டால் அதற்கு நானா பொறுப்பு? ஏது ஏது விருங்கி முனிவர் ஏவும் அரக்கனிடம் என்னையே காட்டி கொடுத்து விடுவீர் போலிருக்கிறதே. நாரதா, நீ எதற்கு மஞ்சள்க? அந்த பிரிங்கி என்ன அண்ட சராசரங்களுக்கும் அதிபதியா, இல்லை ஆதி முதல்வனா? நான் நினைத்தால் அவன் உச்சரிக்கும் மந்திரத்தை நிலைமாறச் செய்வேன். இதோ பார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவா. அறியாமையில் மூழ்கி அகந்தை கிடமளித்த முனிவனே, நீ எதை நினைத்து இந்த வேள்வியை நிகழ்த்துகிறாயோ அதை மறந்து நிலை குலைந்து மனம் தடுமாறி தவிப்பாயாக. ஆதிசக்தியின் அம்சங்களான தேவியர்களையே துச்சமாக மதித்த மூர்க்கனை, இக்கண முதல் சக்தி அனைத்தும் இழந்து செயலற்றிருப்பாயாக. இது என்ன விபரீதம்? தேவியர்கள் வேள்வியை தடுத்தும் அரக்கன் உருவாகிவிட்டான் என்றால் இனி தேவியர்கள் கதை என்ன ஆகும்? அக்கா, எங்களை காப்பாற்ற வேண்டும். வரட்டும் அந்த அரக்கன். விருங்கி முனிவனுக்கு மட்டுமல்ல, மும்மூர்த்திகளுக்குமே எமது சக்தியின் மகிமையை உணர்த்தும் வகையில் நிரூபித்து காட்டுகிறேன். அது வந்து விட்டான் அரக்கன். தேவா, கைலாசவாசா, எனக்கு இந்த நிலைமை எதனால் ஏற்பட்டது? தேவி, ஆவேசத்திற்கு அடிமையானவர் எவராயினும் இந்நிலையிலிருந்து தப்பவே முடியாது. விருங்கி முனிவர் வேள்வியை முடிக்கும் முன்னரே தடுக்கப்பட்டு குறை பிரசவம் போல் வந்துரித்த அரக்கனானதால் அவனுக்கு முழுமையான வலிமை இல்லாமல் போய்விட்டது. அதனால் தான் உன்னால் அவனை அழிக்க முடிந்தது. இன்றே நீங்கள் மூவருமே அழிந்திருப்பீர்கள். பக்தர்களின் மனம் புண்படும்படி நடந்தவர்கள் எவராயினும் அந்த பாவத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். மகாதேவா, இந்த பாவத்திற்கு பரிகாரமே இல்லையா? பாவம் என்று உணர்ந்தாலே பரிகாரம் தானே வந்தடையும். உனக்கு உடந்தையாக இருந்த கலைமகளும் திருமகளும் கூட தாங்கள் இழைத்த பாவத்திற்கேற்ப பரிகாரம் செய்துதான் ஆக வேண்டும். அவர்கள் இருவருமே பூமியை அடைந்து பாவிகளின் பாவங்களை போக்கவல்ல சரசு பத்மா என்ற புண்ணிய நதிகளாக மாறி காலகதியில் பாவங்கள் விலகி விண்ணுலகை வந்து அடைவார்களாக.
தேவி, நீயும் மண்ணுலகை அடைந்து அபேத்தியவர்மன் என்னும் மன்னனுக்கு மகளாக பிறந்து ரேணுகாதேவி என்ற பெயருடன் விளங்குவாய். அது தருணம் யாம் ஜமதக்னி முனிவர் என்ற பெயருடன் அங்கு வருவோம். உன்னை மணப்போம், உன் பாவத்தை குறிப்போம். காலை பொழுதே வருக வருக, கன்னி கதிரே வருக வருக, சூடும் மலரே வருக வருக, என்னை தேடி இசை பாடி. காலை பொழுதே வருக வருக, கன்னி கதிரே வருக வருக, சூடும் மலரே வருக வருக, என்னை தேடி இசை பாடி. மண்ணில் மலரும் அழகே அழகு, மங்கை முகத்தின் அழகே அழகு, பெண்மை நெறியில் அழகே அழகு, ஒரு கோடி பொருள் கோடி. காலை பொழுதே வருக வருக, கன்னி கதிரே வருக வருக, சூடும் மலரே வருக வருக, என்னை தேடி இசை பாடி. வண்டு பறந்தது போல நடந்தது மேகம், அது கூந்தலிலே ஒரு பாகம், அதை கண்டு பிறந்தது மனதினிலே ஒரு ராகம், என் யோகம். வண்டு பறந்தது போல நடந்தது மேகம், அது கூந்தலிலே ஒரு பாகம், அதை கண்டு பிறந்தது மனதினிலே ஒரு ராகம், என் யோகம். நதி என்ன, மலை என்ன, கொடி என்ன, செடி என்ன, இவை கண்ட வாழ்வினில் எழுந்தது தாகம். காலை பொழுதே வருக வருக, கன்னி கதிரே வருக வருக, சூடும் மலரே வருக வருக, என்னை தேடி இசை பாடி. தத்துவம் என்பதை தாங்கி நடந்தது ஆறு, அது தலைவனின் வழி என கூறு, அதில் சத்திய சோதனை ஓடி வரும் ஒரு நூறு. விதி வேறு, சரியது தவறுது அறிவது அவன் அன்று, உலகினில் விதியினை அறிவது யாரு? காலை பொழுதே வருக வருக, கன்னி கதிரே வருக வருக, சூடும் மலரே வருக வருக, என்னை தேடி இசை பாடி இசை பாடி. கடவுளே, எதற்காக இந்த சோதனை, எதற்காக இந்த வேதனை? பக்தியை துறந்தேனா, பதிய மறந்தேனா, பண்பை இழந்தேனா? இதில் என்ன தவறு செய்தேன் என்று எனக்கு இந்த தண்டனை? குடம் சிறிய காரணம் என்ன? தான் செய்த குற்றம் தான் என்ன? குற்றம்தான். என்றுமே எப்போதுமே இல்லக்கிழத்தியின் பார்வை கால் பெருவிரல் மீதுதான் பதிந்திருக்க வேண்டும். அதை அறிந்தும் நீ தலை நிமிர்ந்தாய், பெண்ணின் நிலை மறந்தாய். இனி நீ அழிய வேண்டியவள் தான். பரசுராமா, பரசுராமா! என்ன தந்தையே, எதற்காக அழைத்தீர்? தந்தையே, ஏன் இந்த மௌனம்? எதற்காக இந்த நிலை? அனைத்துமே தலைகீழாக நிலை மாறிவிட்டது பரசுராமா, நிலை மாறிவிட்டது. தந்தையே, ஆம், எம்மை ஒரு பொருட்டாக நினையாத காத்த வீரியம் உனது அன்னையின் பேரழகை காமுற்றான். அவனோ அரசுரிமையும் தவ வலிமையும் அழியாத பல வரங்களையும் பெற்ற அக்கிரமக்காரன். அவன் நினைத்தால் ஏதும் நிகழ்த்தலாம். அன்னையே வலிந்திழுத்து இன்பத்தை சுவைக்கிறான். அதனால் இன்றே
இக்கணமே உத்தரவு கொடுங்கள் தந்தையே, உத்தரவு கொடுங்கள். அவன் எத்துணை தலவலிமை படைத்தவனாக இருப்பினும் கூறி முடிப்பதற்குள் தொலைந்து வருகிறேன் அவன் சிரத்தை. சிரத்தை இழக்க வேண்டியவன் காத்த வீரியன் அல்ல பரசுராமா, உன் அன்னையேதான். என்னையா? எதற்காக தந்தையே, எதற்காக? எதற்காக? மாற்றான் ஒருவன் தன்னை காமுறும் வகையில் சூழ்நிலையை உருவாக்கி தந்தவள் உன் அன்னை. முகத்தோடு முகமும் கண்ணோடு கண்ணும் காணும் நிலையில் காமுறும் வகையில் சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்தவள் உன் தாய். தலை நிமிர்ந்து மாற்றான் ஒருவனை நோக்கினாள் என்றாலே பெண்மையின் நிலை மாறி களங்கம் புகுந்து விட்டது என்றுதான் அர்த்தம். அது எங்கனம் தந்தையே? காமுற்றதோ காத்த வீரியன். களங்கம் எவ்வகையில் என்னையை சாரும்? பிறரிச்சித்த பொருள் எதுவாயினும் அது எச்சில் பண்டத்திற்கு சமம். அது உதவாதது, உண்ண முடியாதது. தாயே, இது என்ன சோதனை? ஏன் பேசாது இருக்கிறீர்கள்? தாங்களாவது தந்தையின் ஆவேசத்தை தடுக்கும் வகையில் ஒரு வார்த்தையாவது கூறக்கூடாதா? இல்லை மகனே, கூறும் நிலையில் நான் இல்லை, மாறும் நிலையில் அவரும் இல்லை. ஐயோ தாயே, அப்படி என்றால் முடிவுதான் என்ன? முடிவை நான் கூறுகிறேன். இதுவரை உன் தந்தை என்ற முறையில் உன்னோடு உரையாடினேன். இப்போது உன் குரு என்ற முறையில் நீ கற்ற வித்தையின் மீது ஆணையிடுகிறேன். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற வாக்கை நீ ஏற்றுக்கொண்ட சத்தியமானால் இக்கணமே உன் தாயின் சிரத்தை கொய்து எமது சிந்தையை மகிழ்ச்சியில் ஆழ்த்து. வேண்டாம் மகனே, வேண்டாம். என் மரணத்திற்கு நீ காரணமாக இருக்க வேண்டாம். அந்த பாவத்திற்கு நீ ஆளாக வேண்டாம். நானே எங்காவது சென்று எவரும் அறியாத நிலையில் என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். பரசுராமா, அதோ போகிறாள் உன் அன்னை. துணிவுடன் தொடர்ந்து சென்று துண்டித்த பின்னர் திரும்பு. வருகிறேன் தந்தையே. என்னை ஈன்றெடுத்த தாயின் சிரத்தை துண்டித்து சிந்திய ரத்தம் உறைய முன்பே வருகிறேன். என் மகன் பரசுராமன் என்னை கொல்ல வருகிறான். சீக்கிரம் நான் அறிந்து கொள்ள ஒரு இடத்தை காட்டுங்க. ஐயோ மகனே, உன்னையா உன் மகன் கொல்ல வர்றான்? பயப்படாதம்மா, இப்படி வாமா, உள்ள வந்து கூட்டிட்டு போ. வாமா, எப்படி மறைஞ்சுக்கோ. எங்க உசுர கொடுத்தாவது உங்களை நாங்க காப்பாத்துறோம்மா. செத்தம் அவளாட்டமா வந்த உடனே அங்க செத்தாலும் காட்டி கொடுக்க மாட்டோம்மா. ஆமா, கஞ்சி பறையத்தை போட்டு உடச்சதும் இல்லாம என்ன மச்சான், தவறிதானே கொட்டி போச்சு. அதுக்கு போய் இவ்வளவு பெருசா பேசுறியே? அடியே, இந்த மாதிரி மரியாதையா இருந்து கொடுத்தா மட்டும் பண்ணு, இல்ல போட்டு போயிடாமா. அன்னையும் பிதாவும் போல் ஆதரவு தந்த உங்கள் என்றுமே மறக்க மாட்டேன். போய் வா மகளே. என்னை கொல்ல வரும் பரசுராமனிடமிருந்து என்னை காப்பாற்றுங்க. உங்க பிள்ளை பரசுராமரா? சின்ன பிள்ளையா இருந்தாலும் பொல்லாத கோவக்காரா வச்சுங்களே. சீக்கிரமா கோயில் பிள்ளைற போய் சாமிக்கு மரவர ஒளிஞ்சுக்குங்க. ஐயா, நீங்கள் பூசிக்கும் கோவிலில் இடமளித்து என்னை காப்பாற்றினீர்கள்.
உங்கள் தூய அன்பு நான் என்றும் மறக்க மாட்டேன். தாயே, உங்க மகன் அந்த பக்கமா போயிட்டாரு, நீங்க இந்த பக்கமா போயிடுங்க. வருகிறேன். தாயே, தாயே நில்லு, தாயே நில்லு, தாயே, தாயே. என்னை விட்டு விடு, என்னை சாக விடு. தாயே முடியாது, நீங்க வாங்க தாயே, நான் உங்களை சாக விட மாட்டேன். மனுஷால் தான் கோபத்தை கொல்லணுமே தவிர கோபம் மனுஷால கொல்ல முடியா விட்டுடக்கூடாதுமா, அது பெரும் பாவம் தாயே. அதை விட அதிக பாவம் மகனை தாயை கொல்ல வருவதுதான். அவன் கொல்ல வருகிறானே என்று நான் அஞ்சி ஓடி வரவில்லை. தாயை கொன்ற பாவத்திற்கு ஆளாகி விடுவானே என்றுதான் நானே தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தேன். தயவுசெய்து என்னை தடுக்காது. அம்மா, நான் இந்த ஊருக்கு வெட்டியா, அது உங்களுக்கு நல்லா தெரியும். தவறு செய்யறவங்களை தடுக்கவும் தவறு செஞ்சவங்களை தலைவர்கிட்ட கூட்டிக்கிட்டு போய் தண்டிக்கிறதும் தான் என்னுடைய கடமை. தீண்டக்கூடாத புலைய தீண்டிட்டனேன்னு வருத்தப்படாதீங்க தாயே, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அடியே கருப்பாயி, ஓடி வாசிக்கிறான். அட வாவுல என்ன மச்சான்? யாரு பாத்தியா? சமதக்கினி சாமி பொஞ்சாதி, நமக்கெல்லாம் தாய் மாதிரி. ஆமா, அம்மா எதுக்காக இங்க வந்தாங்க? பாவம், பெத்த புள்ள வெட்ட வர்றானேன்னு மனம் வந்து கடல்ல வந்து விழுந்துருச்சு. அம்மாவை காப்பாத்தணும், கையை தொட்டு எடுத்துட்டு போ. வாங்கம்மா, வாங்க வாங்கம்மா, வாங்க தாயே, வாங்க. வாங்க தாயே. போங்க, சீக்கிரம் போங்க தாயே. என்னை விட்டுடுங்க, வாங்க, விட்டுடுங்க. அம்மா, கருப்பாயி, உள்ள எடுத்துக்கிட்டு போ. என் தாயை வெளியே அனுப்புகிறாயா இல்லையா? முடியாது. முடியாது. ஐயோ தெய்வமே, ஐயோ என்ன அநியாயம் இது? பரசுராமா, பரசுராமா, என்ன இது? தந்தையே, தாங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன். என் தாயை கொல்ல தரையாக வந்தவர்களையும் கொன்றேன், அன்பு தாயையும் கொன்றேன். மிக்க மகிழ்ச்சி மைந்தா, மிக்க மகிழ்ச்சி. தந்தையின் அமைதிக்காக தாயை கொன்ற அருந்தவ புதல்வர், நீ விரும்பும் வரத்தை கேள். தந்தையே, தங்களையே தெய்வமாக கருதி வாழ்ந்த என் அன்னையை மீண்டும் வாழ வையுங்கள். என் அன்னையை காக்க உயிர் கொடுத்த உத்தமர்களும் உயிர் பெற அருள் புரியுங்கள். தந்தையே, அருள் புரியுங்கள். அன்பு மகனே, அருந்தவ புதல்வ, பண்பின் உறைவிடமே, நீ விரும்பியபடி வரத்தை அளித்தோம். விரைந்து சென்று அறுபட்ட சிரங்களை இணைத்து பொருத்தி இதோ இந்த கமண்டலத்தில் இருக்கும் நீரை தெளித்து மீண்டும் உயிர் பெறச் செய்வாயாக. அன்பு தந்தையே, வருகிறேன். என் பண்பு தெய்வமான அன்னையோடு வருகிறேன், அன்னையோடு வருகிறேன். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். அந்தோ தாயே, பிழைக்க வைத்தும் பிழை செய்து விட்டேனே. சிரத்தை மாற்றி வரத்தையே பாழ்படுத்தி விட்டேனே. தெய்வமே! ஐயோ மச்சான், என் உடம்பே மாறி போயிடுச்சு. கருப்பாயி, என்ன தொடாதே, இந்த உடல் ஒண்ணுதில்ல, நம்ம தாயுடையது. பரசுராமா, தந்தையே, இனி தாயே என்று எவரை அழைப்பேன், எவரை அழைப்பேன்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை.
பரசுராமா, தந்தையே! வருந்தாதே பரசுராமா, வருந்தாதே. முடிந்த அத்தியாயம் மீண்டும் தொடராது. சிரம் மாறிவிட்ட உனது தாய் இனி மாரியம்மா என்ற பெயரால் தெய்வமாக திகழப் போகிறாள். ஏழைகளின் தெய்வமாக விளங்கப் போகிறாள் உன் அன்னை. உன் அன்னையின் உடலை கொண்டிருக்கும் வெட்டியானின் மனைவியும் இனி உன் அன்னைக்கு துணைவியாக மாதங்கினி என்ற பெயரால் பூஜிக்கப்படுவாள். தவத்தின் திருவுருவே, எனக்கு 3 வரங்கள் தந்தரள வேண்டும். கேள், தரப்படும். பரசுராமன் என்னை துரத்தி வரும் தருணம் என்னை மகளைப் போல் பாவித்து காப்பாற்ற ஏகாலியின் வீடுதான் எனக்கு தாய் வீடு. அங்கிருந்துதான் எனக்கு பூஜை ஆரம்பமாக வேண்டும். 2வதாக, என்னை கோயிலில் வைத்து காப்பாற்றிய குலத்தவர்களேதான் எனக்கு பூசாரிகளாக திகழ வேண்டும். 3வதாக, என்னை பாதுகாக்க போராடிய வெட்டியான் வம்சத்தவர்களேதான் எனக்கு பாதுகாப்பாளராக நியமிக்க வேண்டும். அவ்வாறே அளித்தோம்.